நாளை இத்தனை மணிக்கு தாங்கள் வந்து விட வேண்டும், நானும் வந்து விடுகின்றேன், நாம் ஒரு இடத்துக்கு செல்லலாம் என்று அந்த சஹாபி நபியை சொல்லும் பொழுது விசுவாசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாயம் ஸல்லல்லாஹு வந்து விட்டார், இந்த இடத்துக்கு வந்தார். இந்த சொன்ன சஹாபி அதை மறந்து போய்விட்டார். இன்னைக்கெல்லாம் அப்படிதான் வாக்குறுதி கொடுக்கிறோம், மறந்துடுறோம். அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறோம், நம்ம அதை மறந்து. வாக்குறுதி என்பது யோசித்து சொல்ல வேண்டும், வாக்குறுதி கொடுப்பது என்பது யோசித்து செய்யப்பட வேண்டும். அந்த சஹாபி மறந்துட்டார். அன்று பகல் முழுவதும் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்திற்கு வந்து விட்டார்கள். பகலும் மறைந்து விட்டது, இரவும் வந்துவிட்டது. நாயகம் அங்கேயே இருக்கின்றார். மறுநாள் அந்த சஹாபி அந்த வழியாக வரும்பொழுது நாயகம் அங்கே நிற்பதை பார்த்துவிட்டு, அப்பொழுதுதான் அந்த சஹாபிக்கு ஞாபகம் வருகின்றது, நாம் இந்த இடத்திற்கு நேற்றைய தினம் இந்த இடத்துக்கு வருகிறோம் என்று நபியிடத்தில் சொன்னோமே, நபி காத்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் வராமல் நாம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அந்த சஹாபி நினைத்து நபியிடத்திலே வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார். நாயகம் சொன்னார்கள், நான் உன்னிடத்தில் இந்த நேரத்திற்கு வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன், நான் சொன்ன பிரகாரம் நேரத்துக்கு வந்துவிட்டேன். வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை காப்பாற்றுவது மூமியினுடைய அடையாளம். வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மூமியினுடைய அடையாளம். நீ சஹாபியாக இருக்கின்றாய், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் நடந்து கொண்டது சரியில்லை, இஸ்லாத்திற்கு இருக்குன்னு சொன்னாங்க. கண்டித்தார்கள் அந்த சஹாபி. சொல்லிவிட்டு நபிஸா சொன்னார்கள், மூமியானவன் என்றும் வாக்கு தவற மாட்டான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மூமினான மனிதன், மூமியாக இருக்கக்கூடிய மனிதன் வாக்கு தவற மாட்டான். வாக்கு தவறவன் மூமினாக இருக்க மாட்டான். மூமினாக இருக்கக்கூடிய மனிதன் வாக்கு தவற மாட்டான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், யார் மூமினாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளும் வாக்கு தவற மாட்டார்கள். யார் வாக்கு தவறுகிறார்களோ அவர்கள் மூமினாக இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மூமினாக இல்லை என்று சொன்னால் அவன் நயவஞ்சகன், அவன் முனாஃபிக். வாக்குக்கு மாறு செய்யக்கூடியவன் முனாஃபிக். நாம் சொல்லவில்லை, நபி சொல்கின்றார்கள். முனாஃபிக்குடைய அடையாளம் 3. முனாஃபிக்குடைய அடையாளம் 3. ஒன்று, அவன் பொய் சொல்லுவான். 2, அமானியத்துக்கு ஊர்வி வைப்பான். மூணாவது வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், மோசடி செய்வான். வாக்குறுதிக்கு மோசடி செய்வான். ஆக நபியுடைய வார்த்தையிலே எவ்வளவு வார்த்தைகள் பொதிந்து இருக்கின்றது என்பதை, கருத்துக்கள் பொதிந்திருக்க நாம் உணர வேண்டும். நாம் எல்லாம் முஸ்லிம் சகோதரராக இருக்கின்றோம். நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருக்கக்கூடியவன் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடாது. யார் வாக்குறுதிக்கு மாறு செய்கிறார்கள் மூமினாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுவது யார்? நபி. நபியுடைய வார்த்தை அனைத்தும் சத்தியம், நபியுடைய வார்த்தை அனைத்தும் உண்மை. நபி என்றும் அவர்கள் சொன்னது என்றும் தவறாது. ஆக நாம் எவ்வளவு விஷயங்கள் நம்மிடத்திலே சகவாசம் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார்கள். இப்போ ஒரு முஸ்லிமான மனிதன் வாக்குறுதியை காப்பாற்றினால் இந்த மனிதனுக்கு என்ன பெயர் கிடைக்கும்? நற்பெயர் கிடைக்கும். பாயிட்டு கொடுத்து வச்சேன், கொடுத்த பொருள் அப்படியே திருப்பி கொடுத்தார், அமானியத்துக்கு அப்படியே திருப்பி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இஸ்லாத்திற்கு நமக்கு வழிகாட்டினார்களே அவர்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த இஸ்லாத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த அமானியத்தை காப்பாற்றினால் நமக்கும் நற்பெயர், நமக்கு வழிகாட்டியாக இந்த அவர்களுக்கும் நற்பெயர், இந்த சமுதாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நற்பெயர்.
நாம் தவறு இழைத்தால், நாம் எந்த ஒரு பாவங்களை செய்தாலும் நமக்கும் கெட்ட பெயர், நம்முடைய வழிகாட்டியான முகமது ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் ஷேகுமார்களுக்கும் கெட்ட பெயர். நாம் தவறு செய்தால் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஷேகுமார்களாக இருந்தால் அவர்களுக்கும் கெட்ட பெயர், நபிக்கும் கெட்ட பெயர், இந்த சமுதாயத்திற்கும் கெட்ட பெயர். ஆக நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுவதெல்லாம் ஒரு தூய்மையான, ஒரு நேர்மையான, ஒழுக்கமுள்ள மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு சென்றிருக்கின்றது. அதனால ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நான் கடைசி அந்த ஹஜ்ஜத்து விழாவிலே அவர்கள் 2 விஷயத்தை சொன்னார்கள். நான் குர்ஆனை விட்டு செல்கின்றேன், என்னுடைய ஹதீஸை விட்டு செல்கின்றேன். யார் இது இரண்டையும் பற்றி பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றிதான், யார் இதை இரண்டையும் விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு வழிகேடுதான். இஸ்லாம் காட்டக்கூடிய எல்லா வழிமுறைகளும் சரி, நமக்கு வெற்றியின் பக்கம்தான், நாம் நேர்வழியின் பக்கம்தான். நபியுடைய வாழ்க்கை முறையை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்கும் பொழுது, ஒவ்வொரு மூச்சிலும் சொல்லிலும் செயலிலும் பின்பற்றி நடக்கும் பொழுது வாழ்க்கை வெற்றி தான். எப்படி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஒரு நேர்மையான முறையில், ஒழுக்கமான முறையில் எப்படி வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அவர்களால் தான் இன்று வரை இஸ்லாம் தலைத்து நிமிர்ந்து இருக்கின்றது. ஒரு காபிரிடத்திலே, காபிர் ஒரு முஸ்லிமிடத்திலே பார்த்து கேட்கின்றார், நீங்கள் யாரை, உங்களுடைய நபியா? முகமது. முகமது என்றால் என்ன அர்த்தம் என்று முஸ்லிம்க்கு தெரியல. முகமது என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்கின்றான் ஒரு காபிர். முஸ்லிமுக்கு தெரியல அர்த்தம். இந்த காபிர் சொல்கின்றான், முகம் பிளஸ் அது முகம்மது, முகம் பிளஸ் அது முகம்மது, அந்த முகத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும், அதுதான் உனக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. காஃபிர் உணர்த்துகின்றான். முகமது வார்த்தைக்கு அவன் இலக்கணம் சொல்லுகின்றான். நீ காட்ட, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை, நீ கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை, அந்த முகம்மதை பார்த்துத்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அவர்களுக்கு முகம்மது என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்று காஃபிர் சொல்கின்றான். ஆக வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கை, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா நிலைகளிலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துவிட்டால் மன நிம்மதி கிடைக்கும். இன்று மன நிம்மதி இல்லாமல், அது சிறு வயது குழந்தை முதல் வயதானவர்கள் வரை, இறப்பினை எய்தக்கூடியவர்கள் வரை இந்த மக்களுக்கிடையே இன்று மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் தவித்துக் கொண்டிருக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். ஏன் மன நிம்மதி இல்லை? உண்மையை நீங்களே ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். மன நிம்மதி இழந்ததற்கு காரணம் நபியுடைய வாழ்க்கையை புறக்கணித்தோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறக்கணித்தோம். இன்று நிம்மதியை இழந்து தவிக்கின்றோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தில் எதற்கு எடுத்தாலும் சரி, நம் வாழ்க்கையிலே நமக்கு குர்ஆன் வழிகாட்டுகின்றது, ஹதீஸ் வழிகாட்டுகின்றது. வேற எங்கு போய் தேட வேண்டியதில்லை. புதிய விஷயங்கள் இனிமேல் பிறக்கப் போவதில்லை. நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கு எடுத்தாலும்